இன்றைக்கி சிஎன்ஜிக்கான இப்போ உங்களுடைய இதில் எடுத்துக்கோமே எஸ்எல்ஆர் பயோ அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க, இந்த இதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்குது? இன்றைக்கி நான் ஒரு 1 kg ஆஃப் சிஎன்ஜி நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கான வேலைகள் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஒரு சிஎன்ஜி பிளான்ட்டுக்கு வந்து ரா மெட்டீரியல் சார். யூ நீட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். லெட் சப்போஸ் ஒரு டன் சாணின்றது ஒரு டிப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு டிராக்டர் டிப்பர்லேருந்து எவ்வளோ கேஸ் கிடைக்கும், மீத்தேன் எடுக்க முடியும்? 1000 கிலோ, ஒரு 1000 கிலோ சாணியை நீங்கள் எடுத்தாந்து கேஸ் உற்பத்தி பண்ண, அதான் ரா மெட்டீரியல். சாணம் தான் ரா மெட்டீரியல். 1000 கிலோ சாணத்துலேருந்து எவ்வளோ கிலோ கேஸ் மீத்தேனா எடுக்க முடியும் கடைசியாக? மீத்தேனா தெரியல எனக்கு, சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க சார். ஏதோ ஒரு நம்பர், ஒரு 1000 கிலோல இருந்து ஒரு 100 கிலோ எடுக்கலாம். 100 கிலோ எடுக்கலாம். ஒரு 10%, 2%. ஓகே, 1000 கிலோ. If it is a very good கவுடங்கனா 2%. Okay. If it is a old கவுடங்கனா 1.5%. Okay. 1000 கிலோ மாட்டு சாணத்தோட ரேட் என்ன சார்? தெரியல. 1500 ரூபா. 1500. ஓகே. 1 கிலோ கேஸோட ரேட் நீங்க பாத்தீங்க 70 ரூபா. 70 × 20 1500 ரூபா. பேப்பர்ல எனக்கு 100 ரூபா லாஸ். ஓகே. மாட்டு சாணத்தை போட்டு பண்ணும்போது. ஸோ வந்து யூ நீட் எக்கனாமிக்கல் பல்க் அமௌண்ட் ஆஃப் சாலிட் ரா மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுது. டைஜஸ்டபிள், பயோடிகிரேடபிள் சாலிட் ரா மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுது. அது ரொம்ப அதான் முக்கியமான விஷயம். ஃபண்டு, பணம், டீமு, இதை விட பயோசிஎன்ஜி பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல். ஒன்லி இஃப் யூ ஹேவ் ரா மெட்டீரியல். இப்போ வந்து ரா மெட்டீரியல் நம்ம இது ஒரு பிஸ்னஸ். இப்போ முன்னாடி இந்த பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சுன்னா, சிஎன்ஜி பிஸ்னஸ் எப்படின்னா மக்கும் குப்பையை எடுத்து ப்ராசஸ் பண்ணுற ஒரு யூனிட்டாக இருந்தது. இன்னைக்கு ரா மெட்டீரியல் உற்பத்தி பண்ணுற இடமா மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நேப்பியர் கிராஸ் இருக்குங்க சார், தீவனப்புல் சொல்லுங்க, மாட்டு தீவனப்புல், அதுலேருந்து கேஸ் எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸாக தீவனப்புல்லை வளர்த்து கேஸ் உற்பத்தி பண்ணி இது ஒரு பிஸ்னஸாக மாறிச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு ரா மெட்டீரியல்ஸ் அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. இட் இஸ் நாட் ஒரு வேஸ்ட் ப்ராசஸிங் யூனிட் கிடையாது இன்னைக்கு சிஎன்ஜி. இட்ஸ் அ கோல்டு ப்ராசஸிங் யூனிட். ஓகே. வி கேன் மேக் எ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் மணி. நல்ல இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா கேன் மேக் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ இன்னைக்கு ஒரு சிஎன்ஜி அந்த ப்ரொடக்ஷன் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது சார்? இப்போ நான் வந்து போட்டிருந்த பிளான் பார்த்தீங்கன்னா 3000 kgs பர் டே, 3000 கிலோ மீத்தேன் உற்பத்தி பண்ணக்கூடிய சைஸ். அதுக்கு வந்து நான் வந்து இனிஷியலாக வந்து நாங்கள் வந்து 7.5 crores கிட்ட வந்து லோன் எடுத்திருந்தோம். 4 பார்ட்னர்ஸ் சேர்ந்து ஆளுக்கு ஆல்மோஸ்ட் 1 crore ஈச் அப்படின்ற மாதிரி 4 crores போட்டிருந்தோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11 crores ப்ராஜெக்ட் சார். அது இன்னைக்கு வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் 14 to 15 crores வருதுங்க சார். ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு சிஎன்ஜி ஃபேக்ட்ரி போடணும். 3000 kgsனா பெர் டன்னுக்கு வந்து 4 to 5 crores வருது. பட் வி கேன் டூ அட் 4 crores வந்து நம்ம வந்து பெர் டன், அதாவது வந்து 3 டன் கேஸ் பிளான்ட் வந்து 12 crores நம்ம வந்து ப்ராப்பராக போடலாம். அதாவது பேசிக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 4 crore இருந்து 12 crore வரைக்கும் 4 crores per ton. ஸோ 3 tonsனா வந்து 12 crores. இந்த சைஸ் பிளான்ட் போடணும்.